ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டிலையே ஈஸியாக ஹோட்டல் அண்ட் தாபா ஸ்டைலில் மஷ்ரூம் டிக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. இது செய்கிறதுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை. ஜஸ்ட் 7 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு நான் டக்குன்னு சொல்லிடுறேன். சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துக்குமே அட்டகாசமான ரெசிபி. வாங்க பார்க்கலாம். ரெண்டு வெங்காயம், 2 தக்காளி, மஷ்ரூம், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கிரீன் சில்லியில் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இந்த மசாலாக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இந்த ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அளவுக்கு ப்ரௌனான ஸ்டேஜில் இந்த இஞ்சி பூண்டு நசுக்கி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஒரு சோம்பு. வெல்கம் டு சில்க் புஷ் சேனல். அதே அளவு ஒரே ஸ்பூன் மிளகு. இதை நல்லா கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பவுடர் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு அரோமா உங்களுக்கு கிடைக்கும். மஷ்ரூம் ஃப்ளேவரை எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம குடமிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு முக்கியமாக நம்ம எந்த ஒரு தண்ணியுமே இதுக்கு சேர்க்க போகிறது கிடையாது. அதனால தான் கொஞ்சம் கூடவாகவே நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணி இதை சமைச்சிக்கலாம். இப்போ இந்த அரைச்சி வச்சிருந்த மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல அரோமாவாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாம் வதங்குற ஸ்டேஜில் உப்பு நம்ம முன்னாடியே ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் கூட தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லிப்பொடி. ஜீரகமும் மல்லியும் நாங்கள் வறுத்து அரைச்சது. உங்கள்கிட்ட எந்த மாதிரி மல்லித்தூள் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது மட்டும்தான் இதுக்கு தேவையான மசாலா. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எல்லா மஷ்ரூம்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். 2-3 புதினா இலை போட்டுக்கோங்க. பாருங்கள், மஷ்ரூம்லேருந்தே கொஞ்சம் கிரேவி வந்ததுனால நமக்கு நல்லாவே கிரேவி கண்டென்ட் வந்துடுது. நான் தண்ணி கொஞ்சம் கூட இதில் ஆட் பண்ணல. இது தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி கொஞ்சமாக செமியாக பண்ணிங்கன்னா நீங்கள் ரைஸுக்கு இது சாப்பிட்டுக்கலாம். பயங்கரமாக இருக்கும். இது பெப்பர் சிக்கன் ஸ்டைல், செட்டிநாடு ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஈஸி. இந்த மஷ்ரூம் வேகிறதுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆகும். நம்மளோடது எதுவுமே நம்ம மிக்சியில் அரைக்கல. கேஷ்யூ பேஸ்ட் எதுவுமே நம்ம போடல. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் ரெடியாக போகுது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 லெமன் மட்டும் புழிஞ்சுக்கோங்க. இந்த மஷ்ரூமுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா காரமும் புளிப்பும் சேரும்போது, இந்த வெங்காயத்தோட இனிப்பும் சேரும்போது இந்த மஷ்ரூம் நல்ல ஒரு டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். இந்த புதினா எதுக்காக போட்டோன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிரியாணி அரோமா அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நல்லா நான்வெஜ் ஸ்டைலில் இருக்கும். அதுக்காக தான் புதினா போட்டோம். பார்த்தீங்களா, நம்ம தண்ணியே ஆட் பண்ணாமல் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எதுவுமே போடலை. உங்களுக்கு பெப்பர் ரொம்ப பிடிக்கும்னா 3 ஸ்பூன் பெப்பர், 3 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. பெப்பர் ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா இப்போ கடைசியாக அந்த மசாலாவும் கொஞ்சம் போட்டு ஃப்ளேவருக்கு நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லாவே கிரேவி ஸ்டைலில் வந்துடுச்சு. நம்ம தண்ணி போடாமலே நமக்கு இவ்வளோ கிரேவி கிடைக்கும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் இதை நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம்.
கடைசியாக உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கஸ்தூரி மேத்தி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பெப்பர் மஷ்ரூம் டிக்கா ரெடி. மஷ்ரூம் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இனிமேல் ஹோட்டலில் வாங்குறதையே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அவ்வளோ அருமையாக நம்ம வீட்டிலையே ஈஸியாக ஒரு 7 மினிட்ஸில் நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Rameeza. Assalamu alaikum. சிம்பிளான ரோட்ஸ் கடையில் கிடைக்கிற மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் மஷ்ரூம் டிக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு